வேதங்கள் எல்லாம் போற்றும் வேலவா! பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மனை வேண்டாம். நான் வேண்டுவது எல்லாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு அன்பையும் நிம்மதியையும் தந்து அரவணைப்பாய் என் வேலவனே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டதும் நீ உடனே தொட்டு விட்டாயானால் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. இந்த கந்தன் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே உனக்கு சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டு நின்றாயல்லவா? இன்று உனக்கு நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் போகின்றது. உன் மனதை இது மிகுந்த அளவில் மகிழ்ச்சி படுத்தத்தான் போகின்றது. அப்படி என்ன இருக்கின்றது இந்த தேதியில் என்று பார்ப்பதற்கு முன்பாக என் குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் சட்டென்று நம் கண்ணில் படும் பொழுது நம் மனதில் ஒரு சில எண்ணங்கள் ஓடத் தொடங்கும். இந்த தேதியை நன்றாக உற்று நோக்கி பார்த்தாயா? 1 3 1 2 2 0 2 4, அதாவது 0 1 2 3 4 இவை இந்த தேதிக்குள் உனக்கு சட்டென்று கண்களுக்குள் தோன்றுகின்றதா? இதை உன்னால் ஒரு நொடி உணர முடிகிறது என்றால் ஒரு விஷயத்தை நீ உணர வேண்டும். ஏதோ ஒன்று இந்த நாளில் நமக்கு கிடைக்கப் போகிறது. அது யாரோ ஒருவரால் நடக்கப் போகிறது. நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் கைகூடி வரும் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது என் பிள்ளைக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சூட்சமமான இரகசியங்கள் உள்ளே ஒளிந்து கிடக்கின்றது. என் குழந்தைக்கு சட்டென்று அதனை உணர்த்திவிட முடிவதில்லை. ஏனென்றால் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நிற்கும் பொழுது எதிரில் வருகின்றவரை கூட அந்த கண்ணீரை துடைத்து கொண்டுதான் நீ பார்க்கின்றாய். அந்த நிலையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. இதையெல்லாம் நீ உணராமல் இருக்கிறாய் என்பதற்காகத்தான் இந்த கந்தன் உனக்கு அதனை முன்கூட்டியே சொல்கின்றேன். என் பிள்ளையே, நமக்கு தானாகவே சில விஷயங்கள் நம் மனதிற்குள் தோன்றும். எதனால் இது நடக்கிறது, எதனால் நம் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சில எண்ணங்கள் தானாகவே உனக்கு மனதில் தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது சட்டென்று உன் மனக்கண்ணில் சில நன்மைகளும் தெரிய தொடங்கும். நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிடும். என் குழந்தையே, அப்பேற்பட்ட உணர்வை இப்பொழுது உன் அப்பன் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த நாளில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, யாரால் நடக்கப் போகிறது, அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமே, இந்த நாள் இந்த கந்தனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நாள். அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாளில் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் கூடி வந்திருக்கின்றது. இதுதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்று உன்னால் சொல்லிவிட முடியும் அல்லவா? அதுபோல இந்த நாளில் பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்றது. வளர்பிறையில் வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் பிள்ளை, இந்த கந்தனிடத்திலிருந்து உன் வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய்.
இந்த கந்தன் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல உண்மைகளை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியும் என்று எண்ணி உன்னை எந்த நிலைக்கும் தள்ளிவிடலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சில தீய மனிதர்களினுடைய ஆட்டம் அழிய போகின்றது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற இந்த நாள் திரு கார்த்திகை தீபத்தினுடைய நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற இந்த கந்தன் நிச்சயமாக வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு கதவை தட்டி நான் கொடுக்கப் போகின்றேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன் அப்பன் உன்னை விட்டுவிடப் போவதில்லை. என் குழந்தைக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும், அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது உன் அப்பனான எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன். நான் தரக்கூடிய நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கின்ற இந்த நாள் 10/12/2024. இதிலிருந்து 11/12 என்ற 2 தேதிகளிலும் என் குழந்தை இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாராகவும் இருக்க முடியாது. யாருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம், சட்டென்று யாருக்கும் நடந்திராத ஒரு விஷயம் இன்று உனக்கு இந்த கந்தன் மூலமாக கிடைத்திருக்கின்றது. நான் நடத்தக்கூடிய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தோடு நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்றால் இதைவிட வேறென்ன வேண்டும் என் குழந்தைக்கு? என் பிள்ளையே, இந்த நொடி இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நொடியில் உன் கந்தன் என்னுடைய முகத்தை ஒரு நொடி பார். அப்பனின் கண்களோடு பேச நீ நேரம் ஒதுக்கு. என் கண்கள் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் எடுத்து நீ நல்லதை மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். நல்லது நடக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் என்று எப்பொழுதுமே உன்னோடு துணை நிற்கின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எங்கேயும் தேடினேன், எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன், இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டே இரு. நல்லதொரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் வருவேன் என்பது போல இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இந்த கந்தனின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாகும். உன் வீட்டில் நீ ஏற்றுகின்ற அத்தனை தீபத்திலும் இந்த கந்தன் நிலைத்து நிற்பான் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன் வெற்றியை இந்த நாளில் உன் கைகளில் ஒப்படைக்காமல் போக மாட்டேன். உனக்கே மனது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பெறும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற கலக்கங்களும் உன்னை விட்டு நீங்கும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல நேரம் எப்பொழுது வருமோ என்று எண்ணி தவிக்காமல் உனக்கான சந்தோஷமான நேரம் வரும் பொழுது அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. கந்தனிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? இதைவிட பெருமகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வேறென்ன கிடைக்கப் போகின்றது? என் முகத்தில் இருக்கின்ற இந்த சிறு புன்னகையை நான் உன் முகத்தில் அப்படியே தர விரும்புகின்றேன். எந்த குழப்பத்திற்கும் ஆளாகாமல், எந்த விஷயங்களிலும் மனம் துவண்டு விடாமல் உன்னை இந்த அப்பன் நான் காப்பாற்றுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் என்னை தேடி ஓடோடி வா. இறை சிந்தனை அதிகமாக இருந்தால் தேவையற்ற சிந்தனை ஒருபொழுதும் உனக்கு இருக்காது என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறது என்றால்
உனக்கு வேறு யாருடைய துணையும் தேவைப்படாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.